முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். இதன் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், எத்தனை மணிக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு வருகை தந்தார்? அவருடன் வேறு யாராவது வந்திருக்கிறார்களா? ஆலோசனை ஏதேனும் நடைபெறுகிறதா? கார்த்திகேயன், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லமான போயஸ் கார்டனுக்கு தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட தமிழக அமைச்சர்கள் தற்போது கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக வந்திருந்தனர். குறிப்பாக அமைச்சர்களை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், வேலுமணி, தங்கமணி, ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் தற்போது போயஸ் கார்டன் இல்லத்தில் தான் உள்ளார்கள். குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளராக செயல்பட்டவர். கடந்த 27 ஆண்டுகளாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருந்து வந்தவர். இந்த நிலையில் அவருடைய மறைவை அடுத்து புதிதாக ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்த பொதுச் செயலாளராக யார் வர உள்ளார், அதற்கான அடுத்த கட்டமான நகர்வுகள் என்பது குறித்தெல்லாம் ஆலோசனையில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுகவை பொறுத்தவரை அடுத்து இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இந்த பொதுக்குழு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்காக 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு அந்த முடிந்த பிறகு அதிமுக பொதுக்குழு என்று கூடுகிறது என்ற குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்த ஆலோசனை தான் தற்போது நடைபெறலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாகவே நீடித்து வருகிறது. தற்போது நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா தற்போது போயஸ் கார்டன் நிலையத்தில் தான் உள்ளார். அவருடன் தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட மூத்த அமைச்சர்கள் அவருடன் பேசி வருவதாக தான் தகவல்கள் கிடைத்துள்ளன. குறிப்பாக அதிமுகவின் பொதுக்குழு என்று கூடுகிறது என்பது குறித்தெல்லாம் ஆலோசனையில் அதிமுக ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளதால் அது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இன்றைய ஆலோசனை நடைபெறலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போது எழுந்துள்ளது. கார்த்திகேயன், பொதுச் செயலாளர் தேர்வு குறித்து கட்சி வட்டாரத்தில் ஏதேனும் தகவல்கள் சொல்லப்படுகிறதா? கார்த்திகேயன், தற்போது வரை அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்பது குறித்து பல்வேறு அதாவது யூகங்கள் இருந்தாலும் அது முழுவதுமாக அதிகாரப்பூர்வமாக இதுவரை வெளிப்படையாக யாரும் அது தொடர்பாக பேசவில்லை. குறிப்பாக பொதுக்குழுவை பொறுத்தவரை கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் மறைந்த முதலமைச்சர் தலைமையில் டிசம்பர் 31ஆம் தேதி திருவான்மியூரில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூடியது. அதன் பிறகு இந்த ஒரு வருடத்தில் செயற்குழு மட்டும்தான் கடந்த தேர்தலுக்கு முன்பாக செயற்குழுவானது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தலைமையில் கூடியது. அதன் பிறகு செயற்குழுவோ பொதுக்குழுவோ நடைபெறவில்லை. இந்த நிலையில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் இறந்ததை அடுத்து பொதுக்குழு கூட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அந்த பொதுக்குழுவில் வைத்துதான் அடுத்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் யார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக முடிவெடுக்கப்படும். பொதுக்குழு உறுப்பினர்களின் ஒப்புதல் பெற்று அதன் பிறகு அதிகாரப்பூர்வமான தகவல் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியிடப்படும். நிச்சயமாக அதிமுகவை பொறுத்தவரை அடுத்த கட்ட பொதுச் செயலாளர் யார் என்பது குறித்து தேர்ந்தெடுப்பதற்கான பணிகளை இன்னும் தொடங்கவில்லை என்றாலும் இது இன்னும் 2-3 நாட்களில் அந்த பணியானது முழுவீச்சில் நடைபெறும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன்.